திருமூலர் வந்து அந்த திருமந்திரத்தில் வந்து ஒரு ரகசியத்தை வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு பாடலில். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியதுவாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று, இந்த பிராணசக்தி. ஸோ இந்த நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முதன்மையானது வந்து சுவாசம் தான். ஸோ நம்ம பிறக்கும் போதும் முதல்ல அந்த சுவாசம் தான் எடுக்கிறோம். ஸோ ஒரு மனிதன் வந்து இறந்துட்டானா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு உறுதி செய்தோம் அப்படின்னா, சுவாசத்தை வச்சு தான் உறுதி செய்தோம். ஸோ அந்த மூச்சு நின்றுச்சு, ஸோ மூச்சு இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த மனிதனுக்கு நுரையீரல் செயல் இல்லை, மூச்சு இல்லை அப்படின்னா ஸோ உயிர் இல்லை. அப்போ அவர் இந்த பிராணவாயு, அந்த காற்று சக்தியை தான் அவர் என்ன சொல்கிறாரு, பிரதானமாக அதில் சொல்கிறாரு. ஸோ ஏற்றி இறக்கி இருகால்